ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸிமம் ஃபன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாடிகோ. ஸோ இதுவும் ஒரு நல்ல கேம் ப்ளே தான் கைஸ். இந்த கேமில் நம்ம என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல கேம் ப்ளே. இது என்ன மாதிரி கேம் ப்ளேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் நம்ம ஊரில் வந்து நிறைய டார்க் பவர், அதாவது வந்து வில்லன்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள அழிக்கணும், அதுதான் இது நம்ம அவங்கள வந்து பாஸ் அப்படின்வாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அவங்க எல்லாரையும் அழிக்க போகிறோம். அதுதான் இந்த கேம் பிளேவோட ஸ்டோரி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நம்ம கேரக்டரை காட்டுவாங்க. எங்கடா நம்ம கேரக்டரு அப்படியே போயிட்டே இருக்குது. என்ன இடம், நம்ம கேரக்டர் எங்கே இருக்குது சட்டுன்னு காட்டுங்கன்னா நம்ம கேரக்டரை பார்க்க ஆர்வமாக இருக்குது. கோட் சூட் போட்டுன்னு இருப்பானா, எப்படி இருப்பான்னு வேறு தெரியலையோ. ஐயோ எங்கே நம்ம கேரக்டர் எங்கே? ஐயோ சீக்கிரம் காட்டுங்க. இதான் நம்ம வீடா? எத்தனோண்டு வீடு? இவ்வளோண்டு வீட்டில் என்னடா பண்ணுறோம்? ஆடாங்க தூங்கிட்டு இருக்காங்க கைஸ். நான் கூட பெரிய வீரனும்னு நினச்சேன். அவன் கனவுல பார்த்தீங்களா, இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் பாஸ்ன்னு நினைக்கிறேன். இவனை தான் நம்ம ஃபஸ்ட்டு அழிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், அவன் மாஸ்டரா? இது மாஸ்டரா இல்லை அவனா? ஓகே, அதான் கனவு தான். ஓகே, வெளியே போகலாம். கைன்வுட் வில்லேஜ். ஸ்வைங். அவன் கையில் கட்டி வேற இல்லையே. ஜம்ப் சூப்பர் மேரியில் வர மாதிரி மேலே குதிக்கணுமா? ஓ, இவன் வில்லனே இல்லையா? ஓகே, ஸ்வைங் போயிட்டே இருப்பான். குட் ஈவினிங். அடே ராத்திரி ஆயிடுச்சுரா. குட் நைட்டுன்னு சொல்கிறா. யாரா இவன்? குட் ஈவினிங்னு சொன்னானே அவன் தானே இவன் என்னத்துக்கு வந்து பேசுகிறான்? ஹே, இட் இஸ் குட் தட் யூ ஆர் ஹியர் அப்படின்றா. யுவர் மாஸ்டர் வென்ட் இன் டு த வுட் அண்ட் ஹீ ஷுட் ஹாவ் பீன் பேக் பை நவ். இப்போ நம்ம மாஸ்டர் திரும்பி வந்துடுவாருன்னு சொல்கிறான். மேபி யூ ஷுட் கோ ஃபைண்ட் ஹிம். நீ வந்து இப்போ அவரை கண்டுபிடிக்க போறியான்னு கேட்குறான். பிஃபோர் யூ கோ டேக் திஸ் வார், இட் இஸ் டேஞ்சரஸ் இன் அன்ஆர்ம்டு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல போகிறது டேஞ்சரஸ், அன்ஆர்ம்டாக போகிறது, அதாவது வந்து எதுவுமே போடாமல் போகிறது. சரி, குட் லக் அப்படின்றான். ஓகே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு அதாவது ஃபைண்ட் அ மாஸ்டர் இந்த வுட் ஸ்வாடு கைஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? டேரெக்டாக எனக்கு இரும்பு கட்டி இல்லைனா டைமண்ட் கட்டி கொடுக்குறான். அடித்து நவுத்திடுறேன். ஆனால் ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. இன்னும் 3 லைஃபு. ஓகே, 3 வாட்டி அடி வாங்கிட்டேன். இந்த வழியில் போகலாமா? ரைட்டாக லெஃப்டாக? இது இங்கி பாக்கி போடலாம். இங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் அ டாங்கி டைட் ஃபாதர் டைட் இங்கி பாங்கி. லெஃப்டில் தான் கைஸ், ரைட்டில் தான் கைஸ் போக சொல்லுது. ஓகே, ஸ்வைங்க போகலாம். யூ ஷுட் நாட் கோ அவுட் சைட் த வில்லேஜ். ஓகே, இந்நேரத்துக்கு நம்மளால் வெளியே போக முடியாதான், அது சேஃப் இல்லையா? சரி, ஓகே, நான் வெளியே போகலையே. ஸ்வைங்கிட்டும் போகலாம். கைன்வுட் ஃபாரஸ்ட். இங்கே தானே நம்ம மாஸ்டர் போகிறேன்னு சொல்லியிருந்தான். ஓகே, இந்த இடம் என்ன இடம்? இதெல்லாம் வெட்ட முடியுது. என்னதுண்ணா இது? இங்கே என்னமோ மேலே காட்டுது. ஓ, இது கிளிக் பண்ணணுமா? ஓகே, இப்போ இது அடிக்க முடியுதா? ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். எதுவும் கிடைக்கல. கைன்வுட் வில்லேஜ். அட்ராத என்னடா மேலே ரொம்ப சுற்றி நிற்குது. ஏன்னா பாரு, அட்ரா. ஐயோ, ஆமாம். ஓகே, வீஸ் இது என்ன ஞாபகக்குதா? ஓ, நம்ம கீழேருந்து பார்த்தோமே அந்த இடமா இது? ஓகே, இங்கே வச்சுருப்பேன். அவ்வளோதான். டாப் டு என்டர். ஓகே, டஸ்டி ஹர்ட். இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு என்னடா இப்படி பண்ணுறான்? இப்படி கரெக்டாக ஆடுறா. இந்த டைம் கரெக்டாக அடி. இப்படி ஒரு அடி. நம்ம ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டோம். ஜாலி. ஃபஸ்ட்டு புதையல். ஓ 5 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சா? ஸ்கவெஞ்சர் ஃபைண்ட் த ட்ரெஷர். ஓகே, என்னடா உள்ளே போய்ட்டு வந்தோடனே அடிச்சதெல்லாம் திருப்பி வந்துடுச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருமா இதெல்லாம்? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது. சரி, பார்த்துக்கலாம். இங்கே வச்சுக்கலாம். இது ரெடி. ஓகே, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஷார்ட்ஸ். ஓகே, யாரா அது? ஐயோ, அடிக்குமா நம்மளை? கைஸ் பயமாக இருக்குது. இதுங்க செக் பண்ணிக்கலாம். கைஸ் வில்லன் கைஸ். இப்போ நம்ம லெவல் 1ல் இருக்கோமா? ஓகே, எப்படி லெவல் 1லேருந்து வந்து வயலின் வேறு ப்ரெஸ்ட்டு ஜம்ப் பட்டன் அகைன்.
கன்ஃபார்ம் அதான் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியுமே இதெல்லாம். ஓகே இப்படி ஜம்பு அவ்வளோதான். இப்போது இங்கே ஒரு அடி திரும்பிடா. இங்கே ஒரு அடி 2 இப்போ 2 கிடச்சிச்சு. இன்னொரு நம்ம அடி வாங்க. இப்படி ஒரு அடி 2 கிடைக்குது. சொல்லு 2 கிடைக்குது. இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. 2 கிடைக்குதுடா. வா ப்ளஸ் மேலே என்னமோ வழி என்னால் போக முடியலைங்க. ஒரு வேளை இந்த சைடு போய்க்கலாமா? இந்த சைடு கூட போக முடியாதுங்க. சரி நம்ம வழி வைக்கணும்னு வச்சுருக்காங்க போல. நம்ம போவோம், நம்ம வேலையை பார்க்கணும். அடிவாங்க சூப்பர். அடிவாங்க நம்ம கீழே போகலாம். இங்கே ஒரு அடி வாங்கடி. ஐயோ சந்து. ஓகே இது மேலே போகணுமா? ஆமாம் ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. அதை வெட்ட முடியாது. பண்ண வேண்டியாச்சு. மிஸ்ட்ரி பிளேஸா இது? ஏன்னா அந்த இடத்துல கொஷின் மார்க் போட்டுருக்குது, அதனால மிஸ்ட்ரி பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். சொட்டுன்னு போகலாம். ஓகே நம்ம மாஸ்டர் செத்து கிடக்குறாரு. Oh no, what has happened here? Master, are you alright? அப்படின்றோம் நம்ம. என்னாச்சு? மாஸ்டர் செத்துட்டாரு. ஐயோ he is not breathing. Something must have attacked him. யாரோ இவனை அட்டாக் பண்ணிட்டாங்க. He seems to be carrying a note. என்னமோ நோட்டை வச்சுட்டு இருக்கானா இவன். If you are reading this, I must already be dead. அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கான், நீ இதில் படிக்கிறேன்னா நான் செத்து போயிட்டுருப்பேன்ட்டு. இட் வாஸ் த கரப்டர்ஸ், தே ஹாவ் ரிட்டர்ன்டு. கரப்டர்ஸ் நான் சொன்னேன்ல இந்த வில்லனுங்க, அவனுக்கு பேர் கரப்டர்ஸ். ஓகே தே ஃபாலோவுட் மீ ஹியர் அண்ட் தேர் வாஸ் நத்திங் ஐ குட் டூ. என்னால் எதுவுமே செய்ய முடியல அவங்க என்னை ஃபாலோ பண்ணும்போதுட்டாங்க. யூ ஆர் த ஒன்லி ஒன் ஹூ கேன் டிஃபீட் தெம். நம்மளால் மட்டும்தான் அவங்களை டிஃபீட் பண்ண முடியுமா? இப்போ கோ பேக் டு த வில்லேஜ், ஃபைண்ட் த வில்லேஜ் எல்டர், ஹீ கேன் டெல் யூ வாட் டு டூ. ஓகே யூஸ் திஸ் மேஜிக், இட் வில் ஹெல்ப் யூ ஆன் யுவர் வே. நம்மளுக்கு ஒரு மேஜிக் கிடச்சிருக்கு. மேஜிக் போல் நம்ம பேர். நவ் ஹரி பிஃபோர் தே ஃபைண்ட் யூ. நம்ம சீக்கிரமாக போகணுன்றாங்க. ஐயோ வாட் இஸ் திஸ்? கண்டுபிடிச்சிட்டானே அவன் தான். கண்டுபிடிச்சிட்டான் குமாரே, கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க, இவன் தான் நம்மளோட பியாஹாவா. கோயிங் டு லெட்ஸ் யூ கோ. அதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா. யூ ஆர் நோ மேட்ச் டு மீ. கோஷ் எவ்வளோ பெரிய பாவட்டா இருக்குறா. ஐயோ ஓகே இப்போ இது பாஸ் ஃபைட் இல்லை, நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டு அவங்க கூட சண்டை போடணும் எனக்கு தெரிஞ்சு. ஹீலர்ஸ் ஹவுஸு. ஓகே இப்போ எனக்கு எல்லா கதையும் கேட்டுச்சு. நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் இப்போ எனக்கு கேட்கணும்னு எனக்கு இப்போ தோணலை, அதனால் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். ஸோ ஓகே சட்டன் வெளிவா போடாடே. அவன் தான் சொல்லிட்டானே கரப்டருன்ட்டு. ஃபைண்ட் த லெஜெண்டரி வெப்பன். இது எனக்கு தெரியுமே. லெஜெண்டரி வெப்பன்னா என்ன? அந்த மேஜ் பிளேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதான். ஹீலர்ஸ் ஹவுஸ். இப்போ எல்டர்ஸ் ஹவுஸ்குள்ளே போனால் அவன் சொல்லியிருந்தான். யாருக்கு வேணும் இதுவும் ஷாப்பா? ஓகே ஹீலிங் போர்ஷன்ஸ் 50 ஷோல்ஸ் ஆடு 150 80. நம்ம ஃபஸ்ட்டு அயன் ஸ்பாட் வாங்கணும் கைஸ். 80 ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அயன் ஸ்பாட் இது உடச்சிடலாம். எதுவும் கிடைக்கல. அயன் ஷாட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டானா ஆனால் மாதிரியே இருக்கும். ஓகே அப்படி போடு. எதுவும் கிடைக்கல. ஐயோ சோல் ஷாட்ஸ். இங்கே ஒரு கட்டு அப்படி ஒரு வெட்டு. யூத் மே பாஸ். எனக்கு தெரியுமா நான் என்னால் முடியும்ட்டு. த பிளைன்ஸ். ஓகே கைஸ், இங்கேருந்து நம்ம ரியல் கேம் பிளே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தரமாக இருக்க போகுது இனிமேல். ஐயோ இதெல்லாம் லெவல் 2வா? அப்போ கைஸ் இதெல்லாம் லெவல் 2வா? லெவல் 1 இல்லை போல், அதனால தான் 3 அடி வாங்கினாலும் சாக மாட்டேங்குதுங்க. ஓகே ஹாட்டு
ரெட் கலரில் வந்தால் அது ஹார்ட். இத்தனை பானை அடிக்க வச்சு உள்ள ட்ரெஷர் போடு. ஜஸ்ட் நிமிஷம். வாங்கு. அப்பாடா ஷபாடா. இப்போ அடுத்து நம்மளோட டாஸ்க் அதை போய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஸ்வைங் வாங்கு. அப்பாடா எல்லாரும் இப்போ தான் வந்து இதழி இன்னும் எனக்கு கொஞ்சம் சோல் ஷாட்ஸ் வேணுன்றதுக்குள்ளே அதுக்குள்ளே சேர்த்துச்சு. இது உன்னை விட மாட்டேன். அப்பாடா டபுள் டாப் தான் ரன் பண்ணேன். அதான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியுமாடா சொல்லிட்டீங்களா? ஏன்னா திருப்பி சொல்லுவீங்களா? ஓகே இன்னொன்று என்னடாச்சு? லெவல் அப் கேரக்டர் லெவல் 2 கேர்ள்ஸ். நம்மளுக்கு இப்போ அட்டாக்கான ஹெல்த்து ஃபஸ்ட்டு அதிகப்படுத்திக்கும். 4 ஹெல்த் வந்துச்சு போடு. ஓகே கீழே அந்த எக்ஸ்பீஸ்ன்னு காட்டுது பாருங்கள். அது ஃபுல்லாகும்போது நம்மளால் லெவலப் ஆக முடியுது. ஓகே இப்போ நம்ம ஒரு மாஸ்டரையும் அழிக்கும் போது டெவலப் ஆகணும்னா சூப்பர். ஓகே கொஞ்சம் எக்ஸ்பீஸ் அதிகமாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கு. எதுவும் இல்லைங்க. இந்த இடத்துக்குள்ள தான் போகணும்னு நினைக்கிறேன். மொஸ்கி ஸ்மால் என்ன காட்டுது? ஓகே இங்கே வண்டி பொலில் எனக்கு அது வேணும். அப்போ கிட்ட வந்துட்டோம். ஆடின இன்னும் பாதி கலெக்ட் பண்ணிட்டோம். பாதி கலெக்ட் பண்ணிட்டோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் வேணும். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஒரு புது ஸ்வாடே வாங்க போகிறோம் கைஸ். அந்தளவுக்கு வந்துட்டோம். அப்படி ஒரு அடி. சூப்பர். இங்கே ஒரு அடி. இங்கே வராங்களே கொண்டு வராங்களே. கீழே மட்டும் சொந்தா இப்படி ஒரு அடி. அப்பா முடியல. இங்கே ஒரு அடி. இதுங்களா ஏன்டா இப்படி முந்தின்னு வரீங்க? இது சூப்பர். ஐயோ அடிக்கிறானே. ஐயோ 2 ஆடு போயிடுச்சு. ஓகே ஓகே சூப்பர். நீ வருவான்னு தெரியுண்டா. அவ்வளோ பெரிய செடி இருந்தாலே இதை அடிச்சு தானே உடைக்கணும். ஏன் திருப்பி ரீஸ்பான் ஆகுது? ஒருவேளை நம்ம அதை உடைக்காமல் எடுத்துகிட்டு போகணுமோ? ப்ளஸ் எதுக்கோ அது யூஸ் இருக்குது. அது நல்லா புரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு யூஸ் என்னென்ன கொஷின் டேக் இருக்குது. ப்ளஸ் யூஸ் பட்டன் ஒன்று இல்லையடா இங்கே. என்ன காட்டுது? ஏன்னா இதை கிளிக் பண்ணணுமாடா உனக்கு? ஓகே யூஸ் பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. போகலாம். ஐயோ தப்பு பண்ணிட்டேன் குமாரு. அப்போ இந்த இடத்த நம்மளால் அப்படியே தாண்ட முடியல கைஸ். ஓகே இதுக்கு தான் வச்சுருக்காங்க. அப்போலாம் இப்போலாம் நிம்மதியாக இருக்குது. ஏதாச்சு ஆட்டோமேட்டிக் வந்துச்சா? ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? இப்படி போய் இப்படி ஒரு அடி. ஓகே தான் கேஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டிங்ஸ் கண்ட்ரோல் ஒழுங்காக இல்லை. நான் கண்ட்ரோல் மாற்றிக்கிறேன். இதை எடுத்து இப்படி ஸ்கூல் ஷாட்ஸ் இருக்கிற இடத்துல. ஓகே டன். ஓகே இன்னும் நம்ம ஒன்றும் மேஜிக் பவர் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணலாமா? 2 அடிக்க சேர்த்துறான். அது ப்ளூ கலர் என்ன கிடைக்குது? சாப்பிட்டா என்ன ஆகும்? காலியான மேஜிக் பவர்லாம் திருப்பி வந்துடுது. மேலே பாருங்களேன். ஹெல்த்து போடுறாடே. அப்பா கீழே ரொம்ப சீக்கிரம் பேசு. எனக்கு தெரிஞ்சு கீழே ட்ரெஷர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பி ஹெல்த்து நினச்சா மாதிரி ட்ரெஷர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ அடிக்கிறானுங்களே. கூட்டம் போட்டு அடிப்பானுங்களே. கூட்டம் போட்டு அடிக்கிறானுங்க. ஓகே த பிளைன்ஸ் இல்லை கைஸ். ஏதோ ஒரு இடம் தான். ஓகே ஐயோ அப்பாடா. ஓகே நம்ம வர வேண்டிய இடமே இருந்தாங்க. அப்போ மேலே ஒரு வழி போச்சு. அதே என்ன வழி? இருங்க கைஸ் நம்ம அதை போய் செக் பண்ணலாம். அங்கே ஒரு வேளை ட்ரெஷர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? கரெக்ட் தானே? ஒரு வேளை அங்கே ட்ரெஷர் இருந்தால் நம்ம இதெல்லாம் அடிக்க வேணாம். டைம் வேஸ்ட் கைஸ். சொல்ல போனால் நம்மக்கிட்டே ஏற்கனவே 56 சோல் ஷாட் சேர்ந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி பானை வந்தால் மட்டும் மோஸ்ட்லி அடிச்சிக்கலாம். அப்புறம் ஹார்ட்டு. ஓகே
பாருங்க அந்த இடத்துல என்னால் ஜம்ப் பண்ண முடியல, அடிக்கவே இல்லை. ஓகே எக்ஸ்பி செஞ்சிருச்சு. இந்த வாட்டி நம்ம அட்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? ஓ சரி, அட்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். அட்ரா ஓகே, அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு 2 அடியிலே செத்துருவான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கும்? ஓ அது ரொம்ப பெருசாக கட்டுது. ஓகே இது அடி, இது அடி, இங்கே ஒரு அடி, இங்கே ஒரு அடி. ஓகே இன்னும் என்ன கிடைக்குது? எக்ஸ்பியா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. த சாக் ஆஃப் எக்ஸ்பி. ஓ எக்ஸ்பீனா எக்ஸ்பீரியன்ஸா? ஓகே என்னண்ணா இதெல்லாம் வச்சுருவானுங்க போனா. அடா அடா அப்படியே நீ மறைஞ்சிருந்து வந்தா நீ பெரியவனா? கைஸ் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க பவர் எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்க. இவனை 3 அடி அடித்தாதான் சாகம் அடிக்கும். இப்போ 2 அடி இல்லை 1 அடி, 2 அடியே ஹையஸ்ட்டு. இப்போ பாருங்கள் இவனை எத்தனை அடியில் சாக வைக்கிறாங்க? 2 அடி தான். 2 அடியில் 1 அடியில் ஆஃப் காலி ஆகிடுது. பரவாயில்ல, இப்போ நம்ம கொஞ்சம் இதே அப்கிரேட்லாம் பண்ண தேவையில்ல. நம்ம புது ஸ்பாட் வாங்கி அதான் பண்ணி, அதனால் பவர்ஃபுல் வெப்பன் எதுவாக இருக்கும்னு என்னால் இது பண்ண முடியல. மேஜ் பிளேட்னால் இப்போ வந்து ஸ்வாடாக இருக்குமா, இல்லைன்னா ஏதாவது மேஜிக் பவர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு தெரியும் எனக்கு. ஸ்வாடாக இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா மேஜிக் பவர் பேஸ் தான். ஸ்வாடு தான் ஆல் டைம் யூஸ். மேஜிக் பவர்லாம் அப்படியே பாருங்களேன், மேலே இப்போ நான் யூஸ் பண்ணேன்னா அப்படியே காலி ஆகிடுது. கார்டனு கட் 100 ப்ரஷஸ். ஓகே இன்னும் அச்சீவ்மெண்ட் நல்லா காதுல 4 நிமிஷம் அடி 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 அடி. இந்த அடியில் இது சீக்கிரம் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இது இன்னும் சிம்பிளாக முடியாது. சரி சரி ஓகே 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 இது உள்ளே போக நம்மளுக்கு சாவி தேவைப்படுது. அப்புறம் சீக்கிரம் என்னன்னு ஆர்வமாக அடிப்பா பற்றி விட்டீங்க ஒரு செகண்டில். ஃபெரி மேன்ஸ் ஹவுஸ். டே இவன் சொல்கிற கதையெல்லாம் நான் கேட்கணுமா? இவன் கதையெல்லாம் கேட்க மாட்டேன். அப்ஜெக்டிவில் போய் பார்த்துக்கோங்க. அப்ஜெக்டிவ்லாம் இது இவனுக்கு எதுவும் அப்ஜெக்டிவ்லாம் இல்லை. ஓ கிடச்சிச்சு, நம்மளுக்கு சாவி கிடச்சிச்சு. ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏதோ ஒரு வேஸ் கேட்குறான், அந்த வேஸ் எடுத்துகிட்டு வருமா இல்லைங்களா? அப்போ அப்படியே இந்த மாதிரி ஒன்று கொடுங்கடா. அப்படியே ஒரு பானையில் 1 கொடுத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்டா. ஐயோ தேங்க்யூடா. ஐயோ அம்மா சேர்ந்துச்சு கைஸ். கிட்டத்தட்ட இன்னும் 14 தான் வேணும், 13 தான் வேணும். ஒரு புது ஸ்பாட் அதுக்குள்ளே வாங்க போகிறோம். எஸ் எடிட்ஸ் இங்கே ஒன்று வந்தாச்சு. இங்கே ஒன்று அது மேலே பறந்துட்டு எங்கேயே அடிக்க போயிடுது. அவ்வளோதாங்க. நீ ஒரு ஆளாக சொல்லு. அட்ரா ஒரே ஹார்ட்டு பக்காவாக எடுத்துடும். என்னன்னா கோமாளி யார் இந்த கோமாளின்னு தெரியல. யாரா நீ? யாரா நீ? யார் இந்த கோமாளி? என் பேர் என்ன? கரெக்டாக அப்படின்னா இவன் நம்பிங்களா? வாய்ப்பே இல்லையே. அதுக்குள்ள இவனும் வர வாய்ப்பே இல்லை. அடிச்சு ஏதோ வந்து ஒருத்தன் அடிச்சா இவன் ஒருத்தவங்க பிளாகா பேரே மூஞ்சி மாதிரி இன்னொரு அடி ஜஸ்ட் கரெக்ட் ஆகிடுச்சு. இல்லை ஜாலி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம போயிட்டு ஒரு ஸ்வாட் வாங்க வந்துடலாம். உடம்பு முடியல இப்படி ஒரு ஜம்பு, அப்புறம் இப்படி ஒரு ஜம்பு, மண்டையில் போடு இப்படி ஒரு ஜம்பு. தண்ணி ஊற்றுற அளவுக்கு இல்லை. என்னாலா வச்சுருக்கீங்க. சரி சீக்கிரம் போ. ஓகே வெளியே வந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம எந்த மாதத்தையும் மாட்டாமல் போனோம், அதுதான் மேடு. ஓகே எடுத்துன்னு வந்தாச்சு. வச்சுக்கோப்பா
என்னை விட்டுருப்பா, நான் கிளம்புறேன். தயவுசெய்து ஆக்டிவேட் பண்ணி விடுப்பா அதை. எதன் தானே கேட்குறீங்க? எதுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா அவன் இவ்வளோ நேரமாக அவன் நல்லவங்க தான் பேசலை. நீங்கள் அதை எத்தனை வரையா நான் அதை ஆக்டிவேட் பண்ணி வருவேன்றான். இதுதான் இதை ஆக்டிவேட் பண்ணாதனால தான் நம்ம வந்து அவங்ககிட்ட போனோமே. அதுவே நான் இப்போ தான் பார்த்தேன் கைஸ். அப்படியே ஒரு ஜம்பே. ஓகே பக்கா. ஓகே, மேலே ஒரு ட்ரெஷர் இருந்தது. பார்த்துட்டேன் என் ட்ரெஷரை. ஆமாம், நம்ம முயற்சி என்னாச்சு? இன்கமிங் ப்ராஜெக்ட் போடு தக்காளி வேறு மாதிரி. ஐயோ 10% இருக்குது. நல்ல வேணும் அடிச்சுதான் பார்த்துடலான்னு இல்லை. அப்பா போடு. இப்போ வந்து மேஜிக் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுத்துலேயே இன்க்ரீஸ் பண்ணிடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஈக்குவலைஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஐயோ டே வாங்க ஏதோ கதை அடிக்க விட்ற நீ எழுமையா மூஞ்சிலே ஒன்று போடுவேலாம். செத்துடா. ஷோராடா, இதோட செம்ம ஈஸியஸ்ட்டு கேம் பிளேன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹார்ட். அதுக்குள்ளே 105 சேர்ந்துச்சு. ஒரு வேளை அந்த நீங்கள் ட்ரிங்கட் ஆஃப் ஃபயரோ அந்த ட்ரிங்கட் ஆஃப் ஃபயரோ இருக்கும், அது வாங்கினோன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? அது எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அது வாங்கிடலாமா இல்லை ரெண்டுத்தையும் இருங்க நம்ம ரெண்டுமே காசு சேர்ந்து வச்சிடலாம். வாங்கி ஒரே அடி செத்துற மாட்டியா? சரி செத்துற மாட்டியான்னு ஏங்கிட்டு இருந்தேன் செவாகலை. ஓகே, கீழே என்னமோ ட்ரெஷர் தான் இருக்குன்னு கொடுத்த பில்டப்லேயே கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, நான் பண்ண சொல்லுவோம் ப்ளீஸ். கேஷ் ஹெல்த்து கம்மி ஆயிடுச்சுரா. கேஷ் அப்பப்போ என்னால் பேச முடியல, அந்த கேமில் மூழ்கி போயிடுறேன், அதனால தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 ஹார்ட் கிடச்சி. என்ன சப்ப பசங்க ஆச்சுடா. ஆனால் உங்களை முடிக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் எடுக்குது. அப்போ நான் எவ்வளோ பெரிய பாட்டாக இருப்பேன் பாருங்கள். அந்த பேட்ச் என் மேலே படுவீங்க எனக்கு எதுவுமே அவ்வளோ புரியலைங்க எனக்கு. ஓடு 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 சீக்கிரம் ஓடுறா. டே என்னாச்சு இப்போ? மிஸ் ஆயிடுச்சா? பார்த்துக்கோ. ஓகே, அடிடா. ஏன்டா இப்படி கடுப்பேத்துற? டே அடிச்சு தொலைங்கண்டா அதை. அப்பா அப்படா அப்பா அப்படா அப்படா அப்படா. இதை அடிக்கணும்னு பார்த்தா நம்மளை சாவடிக்க போகுது. ஆனால் பிளான் போட்டு தான் இந்த கேம்காரன் உருவாக்கி வச்சுக்கிறான் இந்த மாதிரி கேமை. பரவாயில்ல, நம்ம இவ்வளோ ப்ரோ பிளேயருன்னு அவனுக்கு தெரியல. இந்த மாதிரி கேம் வச்சாலும் நாங்கள்லாம் கண்டுபிடிப்போம்டா. டேய் நீ யாராக வேணா இருந்துக்கோ, ஆனால் என்கிட்ட அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஐயோ சொல்லிச்சாட், இதுக்கு மட்டும் வேலைக்கு ஆகும். டேய் அப்படியே ஒரு அடி. பாடா முடிச்சு விட்டாங்க. ஓகே, கைரோடு வில்லேஜ் ஷாப்பு வந்துடுச்சு. இல்லை போய் வாங்க வேண்டியதெல்லாம் தெரியும், வாங்கினாலாம் தான் வாங்கிட்டோம். அயன் ஸ்வாட். எப்பாடா இப்போ பாருங்கள், இப்போ தான் பார்க்கறதுக்கு ஒரு காலையே இருக்கு அவன் கையில். சவாடா இது கிளிக் பண்ண தெளிவா ஒரு வேலையா. இப்போ பாருங்கள், ஒரே அட்டாக்கில் எனக்கு வந்து முடிச்சு போயிடுவேன் நினைக்கிறேன் கதை. ஓகே காமோ. ஐயோ இந்த பவர் தான் எனக்கு வேணும். ஐயோ நான் கஷ்டப்பட்டு ஹேர்த்தின்னு வரேன், நீங்களாம் குறைச்சி விட்றீங்களா? ஐயோ இது கூட பவர்லெஸ் ஆனாங்க இருக்கு. ஓ லெவல் 3 வந்துடுச்சா? சரி தெரியாதம்மா கீழே ப்ரெஷர் இருக்குமோன்னு நினச்சி போயிட்டேன். ஓகே பார்த்துக்கலாம். அப்படி ஒரு அடிக்கா இப்போ இது இங்கே வச்சுருக்காங்கனாலே ஏதாவது யூஸ் இருக்கும். அந்த யூஸை நடத்திக்கணும்னாலே வச்சிடலாம். ஓகே இன்னொரு ஜம்பு.
சரி ஓய் வாங்க எனக்கு ஹெல்த் கம்மியாகுது இங்கே ஒரு தூக்கி விசிறடி அப்புறமா கொஞ்சோண்டு தள்ளி விட்டேனா இதுக்காக தான் இவனை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எல்லாம் வேலைக்கிடோ ஐயோ அப்பாடா எஸ் வீட் ஒரே வாட்டி கூட இன்னும் சாவலைன்னு சொல்லிட்டு பெருமை தீர்க்காக தான் சேர்த்து போயிடுவேன் அதனால் நான் பல வாட்டி சேர்த்துருந்தா நான் சாவாத நாளே இல்லை எல்லா வாட்டி சேர்த்துருவேன் அதனால் தயவுசெய்து எங்ககிட்ட சாவை மட்டும் நெருங்கி வந்துடாதீங்க வேர்ல்டு பேட் லக்கியஸ்ட்டு எப்படி சொல்கிறது அன்லக்கியஸ்ட்டு பர்சன் நானே ஸோ தயவுசெய்து என்கிட்ட வந்துடாதீங்க ஐயோ எஸ் குட் லக் இது எத்தனை அடி இவன் அவன் தானே பெரிய தலை இன்னும் 2 அடியில் செத்துறான் ஓ அப்போ இவன் சின்ன தலையா சின்ன தலையோ பெரிய தலையோ எனக்கு வேண்டியதே கிடச்சதா அவன் தான் யார் சொன்னாங்க சுற்றிக்கிட்டு இருக்கான் ஓகே ஓ 4 ஐயோ ஓகே நான் இங்கே ட்ரெஷர் கிடைக்கும்னு நினச்சி வந்தால் ட்ரெஷர் கிடைக்கல பட் ஏதாவது கிடச்சிது இதுக்கே நான் பெருமை பண்ணேன் ஓகே இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு ஏன்காரங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க தெரியுமா ஷம்ரூத் அதாவது ஆறா மேக்ஸிமம் ஃபன் கேமரு என் பேர் ஷம்ரூத்தை அப்படின்னாங்க திஸ் கேம் ப்ரொடியூஸ் பை ஷம்ரூத்தை அப்படின்னாங்க ஓகே பாக்கா முடிஞ்சிச்சு இருங்க ஸோ இங்கே ஓடி போய் இது ஒரு அடி முடிஞ்சிடுச்சு இங்கே ஒரு அடி அப்படியே கீழே ஜம்ப் ஆனபடி ஐயோ கிடச்சிச்சு சாவு என்ன அது எதுவும் அரைச்சமாகவே அரைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதான் அப்படி இருக்குது ஓகே செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு யாரா அவன் ஐயோ கடிக்கிறானே இப்படி ஒன்று படம் வந்துட்டான் அவ்வளோதான் முடிச்சிட்டேன் சவாடா ஓகே இப்போ இங்கே செக் பாயிண்ட் பிடிச்சோடனே நம்ம இந்த கேமை முடிச்சிடலாம் செகண்ட் பார்ட்டுக்காக தயவுசெய்து காத்துக்கிட்டு இருங்க நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் செகண்ட் பார்ட்டு எவ்வளோ நிமிஷம் போயிருக்கு வீடியோ 26 நிமிஷம் போயிடுச்சா அப்போ கண்டிப்பாக இங்கே செக் பாயிண்ட் பிடிச்சோடனே கேம் முடிஞ்சிடும் கொண்டு விட்டுடும் எத்தனை இங்கே ஒரு அடி சட்டு அப்புறம் வாயிலே கிழிச்சிட்டேன் மக்காடா டே முடிச்சிடறான் ஒரு அடிடா நம்மளுக்கு இதுதான்டா வேணுமே ஒரு அடி எல்லாத்துலேயுமே அப்பாடா நான் என்ன தெரியுமா யூஸ்லெஸ் மேட்ரிக்கெல்லாம் அடித்து முடிக்க வேண்டியதாக இருக்கு டே ஏன்னா இப்படி கடுப்பேற்றுது சட்டுன்னு முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிட்டு போனால் லேட் ஆகுது செத்துட்டான் இல்லை சாவல் ஓகே நம்ம செத்துட்டாலும் வீடியோ முடிச்சிடுவோம் இப்போ நம்ம செக் பாயிண்ட் பிடிச்சாலும் வீடியோ முடிச்சிடுவோம் ஸோ பாடி போட்டு வச்சோம்னா ஓகே சரி ஓகே காய்ஸ் நம்ம இதோட இந்த கேம் பிளே வீடியோவை முடிச்சிடலாம் பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஆனால் நான் கண்டிப்பாக பார்ட் 2 போடுவேன் ஏன்னா இந்த கேம் எனக்கு சத்தியமாக ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன் பாய் 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 பாய்